வணக்கம் நேயர்களே. வெற்றி படிக்கட்டில் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. சில நேரத்தில் நாம் வீட்டில் திண்ணையிலே இருந்து பார்த்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் சிலர் அநியாயம் செய்கின்ற பொழுது பெரியவர்கள் சொல்லுவார்கள், இவன் நரகத்துக்குத்தான் போவான் என்று சொல்லி. சரி, அந்த நரகம் எப்படி இருக்கும் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் நடைமுறை வாழ்க்கையிலே ஒவ்வொரு மனிதனும் எப்படி நடந்து கொள்வானோ அதற்கேற்பத்தான் அவனது ஆயுள் முடிந்த பிறகு அவன் நரகத்திற்கு செல்லுகிறானா அல்லது சொர்க்கத்திற்கு செல்லுகிறானா என்பது தெரியும். இப்படித்தான் ஒரு கிராமத்தில் ஒரு வியாபாரி இருந்தார். அவர் அதிகமாக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு பொருளிலும் ஒவ்வொரு பொருளை கலந்து வியாபாரம் செய்வார். சற்று விலை குறைவாக வைத்துவிட்டு அதிக லாபத்தை கலப்படத்தின் மூலம் செய்வார். நல்ல பொருட்களே அவர் கடையில் இருக்காது. அப்பொழுது ஒரு குரு வந்தார். ஐயா, நீங்கள் வியாபாரத்தை நல்ல முறையில் செய்யுங்கள், மக்களிடம் நல்ல பெயரை வாங்குங்கள், பொருளை தரமாக கொடுங்கள், நீங்கள் கலப்படம் செய்யாதீர்கள் என்று சொல்லினார். சொன்னதற்கு அவர், எதற்கு சாமி, வாழ்க்கையிலே நாம் இருக்கின்ற வரையிலும் சம்பாதிக்க வேண்டியதுதானே என்று சொன்னார். அப்பொழுது அந்த குரு சொன்னார், நீ உன் ஆயுள் முடிந்தவுடன் சொர்க்கத்துக்கு போக விரும்புகிறாயா அல்லது நரகத்திற்கு செல்ல விரும்புகிறாயா என்று அந்த கலப்பட வியாபாரியை கேட்டார். அதற்கு அந்த கலப்பட வியாபாரி சொன்னார், எங்கு சென்றால் வியாபாரம் அதிகமாக இருக்கும் அங்கே செல்ல வேண்டும்தான் என்று சொன்னார். குருவுக்கு சிரிப்பு தான் வந்தது. ஆக சொர்க்கமா நரகமா என்று கூட தெரியாமல் எங்கு சென்றால் வியாபாரம் அதிகமாக இருக்குமோ அங்கே செல்ல வேண்டும் என்று ஒரு சுய புத்தி இல்லாமல் சொல்லுகின்ற வியாபாரியை அந்த குரு அப்படி நடக்கக்கூடாது என்று சொல்லி சென்றார். எனவே வாழ்க்கையிலே நாம் பலதரப்பட்ட கருத்துக்களை பார்க்கிறோம். ஒவ்வொரு கருத்திலும் ஆழம் இருக்கும். கலப்பட வியாபாரி சொர்க்கமா நரகமா என்று தெரியாமல் அந்த வியாபாரம் மட்டுமே குறிக்கோளாக கொண்டு எங்கே நல்ல வியாபாரம் நடக்குமோ அங்கே போனால் போதும் என்று சொல்லுகின்றான். வாழ்க்கையில் நாம் அப்படி இருக்கக்கூடாது. சுயமாக சிந்தித்து நல்லவைகளை மட்டும் செய்து நாடும் மக்களும் நம்மளை பாராட்டுகின்ற வகையில் வாழ்க்கையை நடத்த வேண்டும். அதுதான் நிலையான வாழ்க்கையாக இருக்கும். சொர்க்கம் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் சொர்க்கம் என்பது வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலத்திலே மக்கள் சொல்லுவார்கள், இவர் நல்லவர், நியாயமாக வியாபாரம் செய்யக்கூடியவர், அடுத்தவர் காசுக்கு ஆசைப்படாதவர், தொழிலை கவனமாக செய்வார், கடுமையாக உழைப்பார் என்று சொல்லுகின்ற நேரத்திலே தான் உனக்கு இந்த பூமியிலேயே சொர்க்கம் கிடைக்கும். இறந்த பிறகு சொர்க்கமா நரகமா என்று ஆராய்ச்சி செய்வதை விட வாழுகின்ற காலத்திலே சொர்க்கத்தை அடைகின்ற வழிமுறைகளை நாம் எப்பொழுதும் கடைபிடிக்க வேண்டும். இதுதான் வாழ்க்கை. எனவே வாழ்க்கைக்கு தேவையான கருத்துக்களை வெற்றி படிக்கட்டில் உங்களுக்கு தருகிறோம் என்று சொன்னால் அதில் இருக்கின்ற கருத்துக்கள் உங்களை நல்வழிப்படுத்தும் என்பதற்காகத்தான். பள்ளியில் பயிலுகின்றவர்களாக இருந்தாலும் சரி, கல்லூரியில் படிக்கின்றவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது அரசு ஊழியர்களாக இருக்கின்றவர்களாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் உண்மையும் நேர்மையும் தான் வெற்றியை தரும் என்பதற்காகத்தான் வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சி. எனவே தொடர்ந்து வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியை பாருங்கள். காலை 7 மணிக்கும் இரவு 7 மணிக்கும் சந்திப்போம் என்று சொல்லி வெற்றி படிக்கட்டு உங்களுக்குத்தான் என்று நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.